என்ன மன்னிச்சிருப்பா. கொஞ்ச நாள் என் பொண்ணை பிரிஞ்சு இருந்ததே என்னால தாங்க முடியல. 25 வருஷம் 25 வருஷமா என்ன பிரிஞ்சு இருந்த உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரணும் தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இத்தனை நாளா என்ன தடுத்துருச்சுப்பா. நீங்க யாருமே இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்கிறத பார்க்கும்போது நான் உங்களை விட்டு ஓடி போனதை விட இத்தனை நாள் நான் உங்களை பார்க்க வராம இருந்தேனப்பா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்பா, இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன பாருங்கப்பா. அப்பா, ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? நான் செஞ்ச தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா பேசுங்கப்பா. நான் உங்களை விட்டு போக மாட்டேன்பா. சாரிப்பா. பேசுங்கப்பா. அப்பா அப்பா மன்னிச்சிடேன்னு சொல்லுப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா பாருப்பா. அப்பா அப்பா பேசுங்கப்பா. சாரிப்பா. அப்பா சரிப்பா. நீ இல்லாம நான் எப்படி தவிச்சு போன தெரியுமா? மறுபடியும் தனியா விட்டு போயிடாதப்பா. போக மாட்டேன்பா, போக மாட்டேன். மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. இதெல்லாம் சம்சாரம். வாமா, நல்லா இருமா மகராசியா. தீபிகா மாப்பிள்ள, என் பையன் வந்து மாப்பிள்ள. வாமா. வணக்கங்க. ஜானகி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. வாங்க. போமா வாங்க வாங்க. ராசாத்தி, ராசப்பன் கல்யாணத்துக்காக இந்த பணத்தையும் நகையையும் என்னோட சீரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு இருக்குங்க. கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா எனக்கு அதுவே போதும். நீ பேர்ல மட்டும் ராசாத்தியா இல்லாம இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையிலே ராசாத்தி மாதிரி மணமேடையில வந்து நிக்கணும். அதுக்கு இல்லைங்க, நான் அன்பா கொடுக்கறாங்கல்ல, மறுக்காம வாங்கிக்கமா. வாங்கிக்க. ஈவினிங் ரெடியா இருங்க, எல்லாரும் சேர்ந்தே மண்டபத்துக்கு போலாம். கொடுத்து வச்சுவ நீ.
ராசப்பா இங்க போயிட்டு வர? சும்மாதாம்மா. கையில என்ன? அது வந்து ராசாத்திய பார்த்துட்டு தானே வர? முகூர்த்த புடவை எப்படி இருக்குன்னு கேட்கலாங்கிறதுக்காக போனேம்மா. அதானே பார்த்தேன். புடவைய சாக்கா வச்சு பொண்ணை பார்த்துட்டு போக வந்திருக்க. ஐயோ, புது மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. ராசப்பா, நீ இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கொடுத்து வச்சவன். என் மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா ஊருக்கு போவேன். சரி ராசப்பா, நீ புது மாப்பிள்ள, காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும். போய் தூங்கு. நான் போய் பொண்ணு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்குமா அங்க போய்கிட்டு? நான் இப்ப அங்க இருந்தா வரேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நீங்க போங்கம்மா. இல்ல ராசப்பா, எதுக்கும் நானும் ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வந்துடுறேன். என்னம்மா, நான் சொல்றேன் நம்ப மாட்டீங்களா? நான் இப்பதாம்மா அங்க கேட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்க போங்கம்மா. சரி. எங்க போனா இவன்? ராசப்பா, ராசப்பா, என்ன இங்க வந்து தனியா உட்காந்துருக்கான்? டேய் ராசப்பா, டேய் ராசப்பா, என்னடா கல்யாணம் ஆகணும் குடும்பஸ்தான் ஆகணும்னு சொன்ன, அதுவும் இப்ப நடக்க போகுது. அதை நினைச்சு நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லு. உண்மையா தான்டா சொல்றேன். நான் நல்லா தான் இருக்கேன். என் மேல சத்தியம் பண்ணு. உன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னு. ஒண்ணும் இல்லடா. அப்ப சத்தியம் பண்ணு. டேய், இந்த நேரத்துல நீ வந்து தனியா உட்காந்துருக்கனா ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணும் இல்லடா. ராசப்பா, எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதாடா? பாத்துமா, ஃபுல்லா அடிச்சிட்டு நாளைக்கு மணவரையில மயங்க விழுந்து கிடக்க போற. யாரு? நானா? ஒத்தால ஒரு பாட்டிலே காலி பண்றோம். எனக்கே அட்வைஸா? ஊத்துறா, ஊத்தி கொடுப்பா. ஒரு வழியா நம்ம நடிப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க. இந்த கல்யாணத்துல நகை பணம்னு 2 லட்சம் ரூபாய் தரல. ஆமாமா ராசாத்தி, இந்த பணத்தை நம்பிதான் என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன். ஒரு 50,000 மட்டும் நம்ம பக்கமா தள்ளிடுமா? ஆமாம்மா, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்குல கூட அந்த பட்டுப்புடவையை சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு பேச்சு வாக்கில் என்னையும் மறந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு நான் வாயை கோணலா வச்சு கையை மடிச்சு வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் இல்ல, யாருக்கும் எதுவும் இல்லாம பண்ணிடுவேன். என்னடா சொன்ன? கொன்னுடுவேன் ராஸ்கோ. சொட்ட என்னைக்கு எடுத்தா உன் பொண்ணு பத்தியா? அவளோட கல்யாணத்துக்கு நான் பணம் தரணுமா? என்னடி என்னடி கேட்ட? உன் பங்கோட சேர்த்து 10,000 ரூபாய் பட்டு போடுவ கேக்குதோ? ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறீங்களேன்னு பாவப்பட்டு கூட்டு வந்தா என்ன திமிருன்னா என்கிட்ட பங்குக்கு வருவீங்க? என்ன நடிக்கிறீங்க? அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு வாரமா 10 நாள குடும்பம் நடத்துறவன் நான். அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு வேற வேற வேஷம் போட்டுட்டு நோகாம நொங்கு சாப்பிட்டு என்கிட்டே பேரம் பேசுறீங்களா? இனிமே இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் இந்த ராசாத்தியா பார்க்க மாட்டீங்க, ராட்சசியா தான் பாப்பீங்க. டேய், என்னடா சொல்ற? இவ்வளவு நடந்து ஏன்டா இன்னும் சும்மா இருக்க? எல்லாம் ஜமீன் பேத்தி கல்யாணத்துக்காக தான்டா. அதுக்காக ஒரு ஏமாத்தக்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேணாண்டா,
இந்த கல்யாணம் நடக்கூடாது. இதை நிறுத்திட்டு வேற ஒரு பொண்ணை பார்ப்போம். அட போடா, தினமும் மதுரை மன்னர் பரம்பரையில இருந்து சிவகங்கை சீமையில இருந்து எனக்கு பொண்ணு தர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ஊனமான பொண்ணு கூட என்ன வேணாம்னு சொல்லிட்டா. உண்மையோ பொய்யோ நல்லதோ கெட்டதோ என் வாழ்க்கையில ஒரு கல்யாணம் நடந்துட்டு தான் போட்டுமே. டேய் டேய் டேய், கல்யாணம் முடிஞ்சா அந்த பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிடுவாடா. போட்டுண்டா, எனக்கு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னாங்க பத்தியா? அவங்களுக்காகவாது இந்த கல்யாணம் நடந்தாண்டா ஆகணும்.